உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க மாப்பிள்ள சார். மாப்பிள்ள யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹாயா வரீங்க. டாட் ஜஸ்ட் சில்மா. நான் என் மாப்பிள்ள கூட விளையாட கூடாதா? என்ன மாப்பிள்ள? எல்லாம் ஓகே தான் மாமா. கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் தான் மாமா. நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. இதுவே ரொம்ப லேட்டு. நான் அவசரப்படுறது எனக்காக இல்ல, உங்க 2 பேருக்காக தான். நான் மட்டும் பொறுமையா இருந்தேன்னா உங்களுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? இல்ல, நானும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன் சேனு. ஆனா அப்பா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். நீங்களும் மாயாவும் விரும்புறீங்க. உங்களை சேர்த்து வைக்க தான் இந்த கல்யாணத்தை நான் இப்போ அவசரமா நடத்த வேண்டியது இருக்கு. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் வீட்டுல பேசி சாருவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி உங்க காதலை பத்தி சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண பிறகு வந்து அவசரப்படுறேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்துல எனக்கு கெட்ட பேரு, இப்போ 2 மடங்கு கெட்ட பேரு. ஆனா பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க எங்க கூட இருந்து கான்பிடென்ட்டா பேசணும். ஆனா நீங்க இப்போ பேக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாரி. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். தட்ஸ் மை பாய். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்ன மீறி என் பொண்ணு எதுவும் பண்ண மாட்டா. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்துல இருந்து பின்வாங்க கூடாது. நிச்சயமா நான் பின்வாங்க மாட்டேன். நான் மாயாவை நேசிக்கிறது உண்மை. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன தடை வந்தாலும் நான் மாயா கழுத்துல தாலி கட்டுவேன். அவ தான் என் பொண்டாட்டி. அவளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் யாருக்கும் சொல்லாம பண்ண போறேன்னு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி பயம் இருந்தாலும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் மாமா எங்களை ஏத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஏத்துப்பாரு. நடந்தா சந்தோஷம்தான். நான் பார்த்த வரைக்கும் ரகுராம் ரொம்ப பிடிவாதக்காரர். பாப்போம் உங்க விஷயத்துல உங்க நம்பிக்கை ஜெயிக்குதானே. நிச்சயமா நடக்கும் மாமா. சரி சரி, பேசினது போதும். யாராவது வந்துட போறாங்க. பி கேர்ஃபுல் சீனு. நாளைக்கு நீ மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் யாருக்கும் நீதான் மாப்பிள்ளன்னு தெரியவே கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.